பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தேசிக்காக தான் கிடைக்க போகிற நல்ல வெயிலும் தானே ஒரு கலப்பும் இல்லாத தேன் இல்லை இப்போ தான் காயை காட்ட போகிறோம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் சித்தி மாமாக்கள் எல்லாரும் பெருவினவன கூடுதலாக எல்லாரும் வேலை செய்கிறார்கள் என்றபடியால் சனி ஞாயிறாக கூடுதலாக எம் பண்ணி வாரவியல் நாங்களும் கூடுதலாக சனி ஞாயிறு தான் இப்போ வந்து நிற்கிறோம். அதோட வந்து இன்றைக்கு காணொலியில் என்னென்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து பல விதமான விஷயங்கள் வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால் முதல் வந்து நாங்கள் வந்து ஒரு கொக்கோ மரம் வச்சிருந்தோம். நாங்கள் அது காட்டியிருப்போம் ஏற்கனவே அந்த காணொலியில். அது வந்து உண்மையிலேயே காய்ச்சி இருக்குது. அது நட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு அது என்ன செய்யும் எது செய்யுமெண்டே தெரியாது. இப்போ காய் வந்தோன்னே சந்தோஷமா இருக்கிறேன். உண்மையிலுமே அந்த வீடு கட்டேக்க கூட நாங்கள் அந்த மரத்தை வந்து விட்டே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அது பிரயோசனப்படும் தான் இருந்தாங்க. ஆனால் அது இவ்வளோ வேகமாக வந்து எங்களுக்கு காய்க்குமான்னு தெரியாது. ஆனால் காய்ச்சிருக்குது. ஆனால் அந்த கொக்கோ மரமும் அப்பா வச்சு தந்த மரம் தான். உண்மையிலேயே இப்போ அது காய்ச்சி இருக்குது. காயை பார்க்க சந்தோஷமா இருக்குண்ணா. உண்மையிலேயும் தான். அதை விட என்ன செய்ய போகிறோம்னா தேன், அதாவது தேன் வந்து நாங்கள் வந்து காட்டு தேன் வதையோடு எடுத்து வச்சிருக்கிறோம். அதை வந்து புளிஞ்சு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். உண்மையிலுமே அதுதான் என்ன சொல்றது. சில பேர் கூடுதலாக வந்து எங்களோட பக்கம் வந்து ஒரிஜினல் தேன் இருக்குமென்று கூடுதலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து வதையில புளிஞ்சு எடுக்கக்குள்ள அது இன்னும் 100% அந்த வேண்டுறாங்களும் நம்பக்கூடிய மாதிரி இருக்குமா? உண்மையிலேயும் தான். அதையும் தான் புளிஞ்சதுக்கு அப்புறம் வளமையாக சமையல்ன்றபடியாக நாங்கள் சமையலும் காட்டிக்கொள்ளையில மாமாக்கள் வந்தோம்னா வேலை சும்மா நோமலாக காட்டிக்கொண்டு அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். ஆள் வந்து கிரவுண்டுக்கு போகிற மாதிரி தான் பழிக்கிட்டு நிற்கிறார். அது அப்படி இல்லை, சும்மா காத்தோட்டமாக இருக்கிற தூக்கி போட்டுருக்கோம், அவ்வளவுதான். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னால் இந்த தென்னையில இருந்து 3-4 தேங்காய் விழுந்துவே கிடக்கு. அப்படியே எல்லாம் என்ன சொல்கிறது, செத்தலாகி விழுந்துவே கிடக்கு பிடுங்காமல். முதல்கின்றதுக்கு நல்ல முதல்கின்றதுக்கு அப்பம் சொல்கிறதுக்கு நல்ல தேங்காங்க, செத்தல் தேங்காய் தேங்காய் உண்மையிலும் இது. நான் நிறைய அந்த இதுகள் வட்டி தாட்டினாங்க. இதுக்கெல்லாம் கஞ்சல் வட்டி தாட்டினாங்க. ஆனால் இந்த கமுக நிற்க நல்ல வெயில் இறைக்குது. இப்போவும் இந்த கமுக உண்மையிலேயே நிற்க ஏசி அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. அதோட தண்ணி விட்டால் ஃபுல்லாக ஈரத்துக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. அதோட வந்து எங்களை அந்த சமண்டலத்துக்கு எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்துட்டுது. பாருங்க இவ்வளோ உயரமாக போயிட்டுதுன்னு சொல்லி. அப்படியே தண்ணியும் இஞ்சால பக்கம் போகிறபடியே நல்ல குளிர்மையாக இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் கொக்கோவை பார்ப்போமே. இதுதான் வந்து அந்த கொக்கோ மரம். ஆனால் இந்த ஆரம்பத்தில் கூடைக்கு வந்து நல்ல சின்ன மரமாக ஆரம்ப காணொலியில் தான் தெரியும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு. அதோட வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த காயை இப்போ தான் காயை காட்ட போகிறோம். அதில் ஒரு பூச்சித்தன்மை ஒன்று வந்துருக்குது. அழுக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கு வந்து மருந்து ஒன்று அடிக்கணும். இங்கே காய் எப்படி இருக்கு, இதுக்குள்ளேயும் காய் கிடாக்குங்க. இது இஞ்சி வரங்க, இதுக்கேயும் பெரிய நிறைய காய் கிடாக்குதான். அது கீழே அப்படி காய்ச்சிருக்கிறபடியே இங்கே பாருங்க, இதில் கயிறார பிடிச்சி கட்டி இருக்குது இந்த மரத்தை. என்னன்னா அந்த வீட்டு வேலை ஆரம்பத்தில் செய்ய வந்து மரங்களில் வந்து இந்த மிஷின்கள் அதுகள் வந்து முட்டுப்பட்டு வந்து இந்த கொப்பை வந்து கட்டினாங்க. இது அவிட்டு விடணும், மரம் வந்து விரிஞ்சு நல்ல அகண்டு நிற்கணும். அப்போ தான் இந்த அழுக்கணம் பிடிக்கிறதெல்லாம் குறைவாக இருக்கும். இது கட்டி விட்டால் தான் நாங்கள் அந்த கவனிக்கல. உண்மையிலேயே இது காய்க்கு மட்டும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி இந்த காயை என்ன செய்கிறேன்னு தெரியாது. உண்மையிலேயே கட்டாயம் காணொலி பார்க்குறாக்கள் வந்து இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் தான் இந்த கொக்கோ வச்சு, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் தான் இந்த கொக்கோ வச்சு. என்ன அவுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? அவுட்டு விடணும், மரம் பெரியும் கவனம் கல்லு நில்லுங்க. எப்படி எப்படி அந்த விரிஞ்சொன்று வந்துட்டுது. ஏண்ணா அந்த காய் உள்ளுக்கு அங்கே கிடக்கு, நியாயமான காய் கிடக்குங்க. அழுக்கண்டான் நிறையவே பிடிச்சிருக்குது. நான் காய் கிடக்கு அந்த காய் உள்ளுக்கு இருந்தபடியா கட்டியும் இருந்தபடியா எங்களுக்கு தெரியல. நாங்கள் முதல் 2 காய் தான் கிடக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய காய்ச்சி இருக்குது. நீ அவுட்டு கொஞ்சம் பராமரிக்க வலிக்கிட்டா இன்னும் படிவாக காய். இந்த இதில் 2-3 மரங்கள் வச்சுருந்தாங்க. இந்த பாதையல் பிரச்சனை அப்படியே இதில் ஒரு தென்னை கூட ஒரு தேவையை கருதி பிடுங்கி விட்டுனாங்க. ஆனால் கொக்கோ வந்து இருக்கட்டுக்கும் வண்டி இருந்து நாங்கள் முத்தத்தில் இருந்தாலும் கூட இருக்கட்டும் வண்டி இருந்தாங்க. இங்கே பாருங்க நல்ல செவ்வளனி வந்து எங்களுக்கு நல்லாவே இந்த வாசலில் வந்து நல்லா வந்துட்டு. கூடுதலாக இந்த பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க, வீட்டு வாசலுக்குள்ளே செவ்வளனி நிற்கணும். அதேக்காக தான் இந்த செவ்வளனி இதில் வச்சது. அங்காலையும் ஒரு செவ்வளனி வச்சா சரி. அங்கே மற்ற பிள்ளை இருக்குது, செவ்வளனி இல்லை.
அங்காலையும் ஒரு செவலனி வைக்கிறதா இருக்கிறோம் அங்காலையும் ரெண்டுமே அந்த செவலனி காய்ச்சிருக்க அழகாக இருக்கும் மாசிலேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தேசிக்காக தான் கிடைக்க போகிறோம் நல்ல வெயிலும் தானே நல்ல வெயில் என்ன பிரச்சனை என்றால் புரிச்சு வந்து எங்கட பழுதாக போச்சு இன்றைக்கு திருத்தராக்கள் வாரன்னு சொல்லியிருக்கிறோம் சிட்டி விட்ட நிறைய தேசி பழம் கொட்டி கிடந்தது அதோட இங்கே சூட மீன் அப்படியே மினுங்கி கொண்டு விட வெயிலுக்கு அதான் சில்லறை காசுன்னு சொல்கிறது சூட மீன் இங்கே கத்தரிக்காய் சமையல் நடக்குது ஆரம்பரமா கூழ் தண்ணி ஒன்றும் விட்டு கிடைக்கல சும்மா நார்மலாக நாங்கள் சீனி உப்பு சேர்த்து தான் கிடைக்க போகிறோம் நல்லது இந்த அவையில் எல்லாரும் வந்தோடனே தங்கச்சின்ற பிள்ளைய பார்த்து கொண்டு நிற்கிறோம் தூக்கி எல்லாரும் கொஞ்சம் கொண்டோம் ஓ இங்கே தேசிக்காய் தண்ணி கரை ஓடுது ஆனால் இதுக்கு ஒரு சாதுவான ஐஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா இப்போ தான் கால் பண்ணி கேட்டேனான் கிளிநொச்சியில் இருந்தானே வரையினா அப்போ மோட்டர் சைக்கிள் தானே இப்போ தான் நம்ம வலிக்கிட்டது அது உண்மையிலே வந்து ஒரு தவறுதலால தான் அந்த ஃப்ரிட்ஜ் பழுதாக போனக்கூடிய விஷயம் வந்து அந்த ஃப்ரிட்ஜின் டீ ஃப்ரிட்ஜ் இருக்குது தானே அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருந்தேன் அப்போ அந்த 31க்கு வந்து சின்ன கலர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்தைக்குள்ள அதில் ஓட்டையாக போச்சு ஓட்டையாக போச்சு அது அவைகளுக்கும் தெரியாது நாங்களும் அந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இல்லை அது ஓட்டையாக போனோன்னா கேஸ் லீக் ஆகிட்டு நீ அது ஒரு பெரிய வேலைப்பாடு உண்டு இப்போ நாங்கள் சாப்பாடுகள் அதுகளுக்கு வச்சு பாவிச்சு கொள்றோம் இப்படி ஜூஸ் ஏதாவது கிடைக்கிறாண்டா தண்ணி எதுவும் வச்சு மற்ற வேலை வந்தால் சில நேரம் கூழ் தண்ணி வைக்கணும் அதுக்காக தான் மற்றபடி சாப்பாடுகள் ஒன்றும் வச்சு நாங்கள் செய்து கொள்றோம் கண்டபடியாக அதுன்ற இது எங்களுக்கு அவசியம் வண்டி இல்லை இருந்தாலும் வந்து இருந்தால் ஒரு நல்ல தானே இந்த பொருள் இருந்தால் நல்ல மண்டாக்காக தான் இந்த திருத்துறதுக்காக கூப்பிட்டுருக்குறேன் இது பிளேனாக தான் இருக்கும் ஒன்றும் கலர் ஒன்றும் கலக்கையில் தானே கலர் அதுதானே ஆரோக்கியமாக அது குடிக்குங்க சித்தியும் மடுங்க சின்ன கப் தான் இன்னும் விட்டு விட்றேண்ணா இருக்கு இப்போ பிள்ளானி குடிப்போம் கொண்டு வந்துடுறாங்க பிள்ளானி கிடக்கோ இஞ்சால் கிடக்குன்னா கணக்கே இல்லை 2 கிடக்கா 1 கிடக்கு கொண்டோ அங்கால உள்ள கொஞ்சம் செவலனியில் 2-3 தான் கிடக்கு விட்டாதா ஒரு மாதிரி ஒரு பிள்ளானி பிடிங்கியாச்சானே மற்றது பச்சை உடனே தான் பிடுங்கும் செவலனி இல்லை தேங்காய் வந்துருச்சு பிள்ளானி பட்டேக்கா சீரும் இருக்கா உங்களுக்கு தெரியுமா பார்த்து போட்டு சின்னாக்கள் வெறி நம்ம நல்ல இனிப்பு வழக்கில் பார்த்தீங்களோ பச்சால நின்ன வட்டி கொடுப்பாங்க மேடம் ஓ இளநீ குடித்தால் வழக்கல் சாப்பிடணும் கத்தி கொஞ்சம் பிரச்சனை இல்லை உனக்கு சொல்லுமா இது பண்ண மாதிரி அப்படி இருக்கு வழக்கால் வழக்கால் வேணுமா இவருக்கு வழக்கால் வேணுமா வழக்கால் வேணுமா தம்பி அப்படி வருது வழக்கால் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும் தெரியுமா சோறு சாப்பிட தேவையில்லை கொஞ்சம் முத்திட்டு இல்லை இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் மெல்லிசா நல்ல மெல்லிசா இருக்கும் போகணுமா உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை அங்கே அவன் பின்னுக்கு தம்பியை கொடுங்க யார் சொல்லுங்க அதான் வட்டி மாமா இளநீ எவ்வளோ வளர்க்குறது நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஹெப்பி நெல்லிக்காய் இல்லை இது புளி நெல்லி
இப்போ இந்த தேன் புளிகிறத பார்க்கறதுக்கு பாருங்க எத்தனை பேர் வந்து நிற்கிறோம். உண்மையா தெரியாதானே எல்லாருக்குமே அந்த ஓ காட்டுக்குள்ளே வச்சு அவையல் புளிஞ்சு எடுத்து கொண்டு வந்துருக்கோம். அதான் பார்த்தேன் முகம் தெரியுது. எந்த தேன்பாளியை காணையில் இன்னும் வெயிட் எப்படி கேச்சான சத்து இது இந்த இந்தியாவில் அந்த நல்ல கேச்சானம். இப்போ தேன் புளிய போகிறோம். எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இந்த மாதிரி கை க்ளோஸ் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இந்த பொலித்தீன் பேக்கெலாம் போட்டு தந்தவையால் எப்படி ஊற்றுண்டு. ஓ அவ்வளோ தேன் தான். கைக்குள்ளே சேன் போட்டுக்கிறோம்னால் கையால் புளிஞ்சா கைப்பட்டால் அந்த நீண்ட காலம் இருக்காது, பழுதா போகிற தன்மை இருக்குது. மற்ற ஈரங்கள் இருக்கக்கூடாது, இதுக்கு போகணும். அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். இதான் அந்த சக்கை பாருங்க அப்படி வருது மல்லு தானே. இந்த வதயம் வந்து கிலோ கணக்கெலாம் கொடுக்கணும். கொஞ்சம் பரவுற தன்மையே இல்லை பாருங்க. இங்கே இந்த ஒளி இருக்கிறதே இல்லை இல்லாமல் வந்து இந்த பரவல் தன்மையே இல்லை பாருங்க. சரி கேட்கல என்ன தம்பி சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? நல்லா இருக்கா? இனிக்குதா? தேனை பயிரிக்க புளிக்கிறதா? தேன் புளியோடுது பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இங்கே பார்க்குறன்ற விட அந்த மதையில உள்ள தேனை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை சாப்பிட்டு பாருங்க. பாய்க்குள்ள விட அப்படியே இருக்கா உமிஞ்சி போட்டு அப்படியே துப்பலாம். டொஃபி மாதிரியா? சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ஆனால் இப்படி நாங்கள் ஒரு நாளும் நான் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. இப்படி இந்த சக்கை ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. புளிஞ்சு எடுத்து அப்படியே போத்தலுக்கா விட்டு வச்சா அந்த சின்ன சின்ன அந்த முழுகுகள் இருக்குது, அந்த தேன் முழுகு அதெல்லாம் அப்படியே மேலுக்கு வந்து அடிக்குள்ளே தனி தேன் போய் நிற்கும். பாருங்க பதையில அப்படி எப்படி தேன் இருக்குன்ட்டு அப்படியே பாய்க்க போட்டா சரி. எல்லாரும் டோக்கி சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு நடக்குது. நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இந்தாங்க மாமா, இது அதில் பிள்ளைகள் சாப்பிடுங்க. இந்த எடுத்து சாப்பிடுங்க. தேன் நல்லது தானே, சாப்பிடுங்க. உமிஞ்சு போட்டால் அந்த இதை துப்பினா சரி. தனித்தேன் உழவு சாப்பிடலாது, மற்ற கணக்க தேன் குடிக்கவே மேலாது. குடிச்சா பிறகு கடிச்சு போகிறோம், மற்ற டக்கண்டு குடிக்கக்கூடாது. தொட்டு நக்கி தான் இது சாப்பிடுவோம். இதில் பாருங்க தேன் பதைய எடுத்து அக்கல் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது தேன்? நல்ல டேஸ்ட், நல்ல பதையோட சாப்பிட நல்ல டேஸ்ட். உண்மையாதான் கையில் எடுத்து நான் இதில் தொட இப்பவும் ஒட்டி கொண்டிருக்கு கையில். அதுதான் இப்போ வந்து வடிச்சு எடுக்க போகிறோம். சரியான சிலோவாக தான் படி. இப்போ ஒரு கலராக எல்லாம் இருக்குது. போத்தலுக்கா போட்டு வச்சோன்னா எல்லாம் தெளிஞ்சு வந்துடும். மூன்று கிலோ தேன்ல எத்தனை போத்தல் தேன் மரம் தம்பி? அப்போ விட்டு பார்த்தா தான் தெரியும். அது அரை சில்லர் குடிச்சா சரி கதை. ஓ நல்ல கடவுளே, ஒரு கலப்பம் இல்லாத தேன் இல்லை. பெரிய கண்ணோடியாக வடிஞ்சு வந்துட்டேன். இப்போ தேனை வந்து போதலுக்கு எடுக்க விட போகிறோமா? இப்போ நாங்கள் பிளாஸ்டிக் போதலுக்காக விட போகிறோம். தேன் எப்படி இருக்கீங்க? மற்றது பிசுங்கன் போதலுக்காக கூடுதலாக விட்டு வச்சிருக்கிறதா நாங்கள் ரெண்டு நாளைக்கு வைக்கிறாங்க. வெடிச்சு போனா அப்படிங்க வாழையில போனால் பிழைச்சி போச்சுன்னா எல்லாம் பிழைச்சி போடும்.
ஸ்லோவாக விடுங்க ரைட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். கையில் 1-2 ஊற்றும் விடுங்க. கொஞ்சம் உரங்கட்டும். அப்படி ஸ்லோவாக தான் இறங்கும். இது நாங்கள் உடனே செய்த புனாலும் அதை விட வாழை இலையை சுருட்டி விட்டு முடியுமா உண்டாக்கி? அதுதான் பார்க்குறேன் நானும். ஸ்லோவாக தான் இவ்வளோ ஸ்லோவாக தானே இறங்குது என்ன? போகுது அவ்வளோ அவ்வளோண்டு. ஓ கொஞ்சம் போகுது. எப்படி போகுது இப்போ? நீ வெளியாலையும் போகுது சாதுவா. அது சட்டிக்கான போகுது. ஓ நீங்கள் பிடிங்க. பொதில் பிடிங்க. பொதில் பிடிக்கிறேன். இங்கே பாருங்க அந்த விளிம்பில் எப்படி அந்த இழுவட்டு ஊற்று போடுதுண்டு. நர்சரியில் இந்த விளையாட்டு போட்டிக்கெல்லாம் தண்ணி நிரப்புறம் போட்டி வைக்கிறவே இல்லை. தேன் நிரப்புறம் போட்டி வச்சா சரிக்காத. அடர்த்தி கூட தானே. தேன் அடர்த்தி கூடண்டியா கிட்டத்தட்ட போத்தில் நிறைஞ்சு வருதோ நான் பார்க்குறேன்னுக்குல என்ன நிறைஞ்சு ஊற்றப்பட்டுருமா? ஓ சொல்கிறேன். இந்த போத்தலுக்கு விட்டா 2 போத்தில் தேன் இருக்கு போத்தல் கணக்குக்கு. ஆனால் தேன் வந்து போத்தல் கணக்கு தான். லிட்டர் 2 போத்தலோட கூட தான் மிஞ்சி மூலோட இன்னொரு 4 போத்தலுக்கிட்ட மிஞ்சி மாதிரி இருக்கு. அதோட தேன் விட்டு வச்சா மூடியை இളக்கி விடணும். இல்லாட்டி போத்தல் படிச்சு போடும். கேஸ் கூட இன்னும் கொஞ்சம் விடலாம். இங்கே மேலே நிற்கிறது விடாங்க. இப்போ வந்து இதுக்கு 2 போத்தல் தேன் இருக்குது. 1.5 லிட்டர் தேன். அதோட இதுக்கையும் ஒரு 1/2 போத்தல் கிட்ட இருக்குது. இனி நாங்கள் அதையும் இன்னொரு போத்தலுக்கு எடுத்து மூடி வைக்க போகிறோம். என்ன அப்போ இந்தியன் காலனி உங்களுக்கு புது அனுபவம் ஒன்றும் இல்லை. இந்த தேன் பதையில் புழிஞ்சு எடுக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. கூடுதலாக வளர்ப்பு தேனியில் எடுக்கலாம். இது காட்டுக்கு எடுத்து கொண்டு வந்த தேனை வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஐயாட்டி அப்படியே பதையோட வண்டி எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இதுவும் வந்து இன்னும் ஒரு ஆக்கள் தேவை என்று கேட்டிருந்தவர் அவைகளுக்கு தான் கொடுத்து விட போகிறோம். இன்றைக்கு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு காணொலி. அங்கே சாப்பாடு நடக்குதுன்னு மாமாக்கள் சித்தியாக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சாப்பிட வர சொல்லி. நாங்கள் நெடுக வளமையாக காட்டிக்கொள்றது தானே. அதில் நாங்கள் இன்றைக்கு காட்டையில் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.